Hi, welcome to this video. இந்த வீடியோல லாங் டைல் ப்ரோ அப்படின்ற கீவேர்ட் ரிசர்ச் டூலோட அஃபிலியேட் ப்ரோக்ராம் எப்படி சைன் அப் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ லாங் டைல் ப்ரோ அஃபிலியேட்ஸ்னு டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூகுளில் டிஸ்பிளே ஆகும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். லாங் டைல் ப்ரோ ஏர்ன் மணி வித் லாங் டைல் ப்ரோ 30% ஆக்சுவலாக கமிஷனு. பிகம் அண்ட் அஃபிலியேட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டு ப்ரோக்ராம் ஓப்பன் ஆகும். போஸ்ட் அஃபிலியேட்ஸ் ப்ரோ, ஷேர் அசேல். நம்ம போஸ்ட் அஃபிலியேட்ஸ் ப்ரோன்றதுல என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த என்ரோல் நவ் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சைன் அப் ஃபார்ம் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த சைன் அப் ஃபார்மில் யூசர் நேமில் உங்களுக்கு இமெயில் உங்களோட இமெயிலில் கொடுத்துருங்க. உங்களோட இமெயில் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இமெயில் கொடுத்ததுக்கப்புறம் நேம், லாஸ்ட் நேம் அப்படின்னு கொடுத்துருங்க. உங்களோட நேமோ லாஸ்ட் நேம் அதெல்லாம் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் ரெஃபரல் ஐடின்னு ஒன்று இருக்கும். ரெஃபரல் ஐடின்றது நீங்கள் என்றைக்குமே இன்னொருத்தவங்களோட ரெஃபரல் ஐடி கிடையாது. உங்களோட அஃபிலியேட் லிங்க் எப்படி இருக்கணும் அப்படின்றது, அதாவது உங்களோட இமெயில் அட்ரஸை திருப்பி கூட ரெஃபரல் ஐடியாக கொடுக்கலாம், இல்லை ஒரு நேம் கொடுக்கலாம், ஒரு நம்பர் கொடுக்கலாம். அந்த மாதிரி நான் ஒரு நேமோ நம்பரோ கலந்து கூட கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்பாங்க. வெப் யூஆர்எல் உங்கள்கிட்ட வெப்சைட் இருந்துச்சுன்னா வெப்சைட் யூஆர்எல் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட யூடியூப் சேனல் யூஆர்எல்ல கூட ப்ளேஸ் பண்ணலாம். கம்பெனி நேம் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு கம்பெனி நேம் வந்து உங்களோட யூடியூப் சேனல் நேமை கூட கொடுக்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் உங்களோட கம்பெனி நேமாக கூட எதுனாலும் கொடுக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறம் உங்களோட சிட்டி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட்டு கொடுத்துருங்க. ஸோ கம்பெனி நேம் எதுனாலும் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் சிட்டி, ஸ்டேட்டு கொடுத்துட்றோம். கொடுத்ததுக்கப்புறம் ஸோ கம்பெனி நேம் டைப் பண்ணுறோம். இப்போ அதுக்கப்புறம் சிட்டி, ஸ்டேட்டு கொடுத்துட்றோம். கண்ட்ரி இந்தியா கொடுத்துறோம். ஜிப் கோடுன்றது நம்ம போஸ்டல் கோடு கொடுத்துறோம். ஃபோன் கொடுத்துட்றோம். ஸோ கொடுத்துறோம். ஸ்டேட்டு கொடுத்துறோம். ஸோ இந்தியா டைப் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் போஸ்டல் கோடு கொடுத்துறோம். பேபால் நீங்கள் எந்த பேபால் அட்ரஸில் உங்களோட பேபால் ஐடி வச்சுருக்கீங்களோ அந்த பேபால் அட்ரஸை கொடுத்துட்றோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். உங்களோட பேபால் அட்ரஸை டைப் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் சைன் அப் ஆப்ஷன் கொடுத்த உடனே உங்களுக்கு இமெயிலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அந்த இது இருக்கு இல்லைங்களா, அந்த இமெயில் ஆப்ஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்ற பட்சத்தில் கீழே வந்து உங்களுக்கு அஃபிலியேட் லிங்க்கும் கொடுத்துருவான். அதிலே கொடுத்துருவோம். அதையும் காப்பி பண்ணிக்கலாம். உங்களுக்கு இமெயிலுக்கு அனுப்புவான். நீங்கள் அதுக்கப்புறம் திருப்பி அஃபிலியேட்ஸில் சைன் அப் பண்ணிங்கனாலும் அது அஃபிலியேட் லிங்க்ஸ் கொடுக்கும். அவ்வளோதான். சைன் அப்பும் கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஸோ அவ்வளோதான். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் இது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.